டிசம்பர் 26, 2004 ஒரு சாதாரண ஞாயிறு காலை இந்திய பெருங்கடல் கரையில் வாழ்க்கை வழக்கம் போலவே தொடங்கியது. அதே நேரத்தில் மனிதர்கள் பார்க்க முடியாத ஆழத்தில் பூமி தன்னுடைய சமநிலையை இழந்தது. ரிக்டர் அளவுகோலில் 9.1. இது பூமி உலகின் வரலாற்றில் மிகப்பெரிய நிலநடுக்கங்களில் ஒன்று. கடல் தன்னுடைய எல்லையை விட்டு மெதுவாக பின்னோக்கி சென்றது. சிலருக்கு அது ஆச்சரியம், சிலருக்கு அது விளையாட்டு. ஆனால் அது ஒரு எச்சரிக்கை. அடுத்து வந்தது ஒரு சாதாரண அலை அல்ல. அது மெதுவாக ஆனால் தீர்மானமாக உருவாகிக் கொண்டிருந்தது. அது ஒரு அலை அல்ல, அது மணிக்கு நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் வேகத்தில் கரையை நோக்கி வந்த ஒரு பேரழிவு. கடல் கரையை தாண்டி சுனாமி மனிதர்கள் வாழ்ந்த வீடுகளுக்குள் புகுந்தது. தென்னை மரங்கள், வேலிகள் அலைக்குள் அடையாளம் இழந்தன. வீடுகள் மட்டும் அல்ல, கார்கள், பைக்குகள் எல்லாவற்றையும் தன் வழியில் இழுத்துச் சென்று சுனாமி மீண்டும் கடலுக்குள் எடுத்துச் சென்றது. டிரான்ஸ்கிரிப்ஷன். ஒரே சில நிமிடங்களில் வீடுகள் இருந்த இடத்தில் வெறுமை மட்டும் மீதம் இருந்தது. ஆயிரக்கணக்கான உயிர்கள், லட்சக்கணக்கான கனவுகள், முழு குடும்பங்கள் ஒரே நாளில் கடலுடன் கரைந்தன. இந்த பேரழிவு இந்தியாவின் கரையோர பகுதிகளை கடுமையாக பாதித்தது. தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம், அந்தமான் தீவுகள், ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் ஒரே நாளில் தங்களின் வாழ்க்கையை இழந்தன. டிரான்ஸ்கிரிப்ஷன். அழிவுக்கு பிறகு மனிதம் மீண்டும் எழுந்தது. உதவிக்கரங்கள், தன்னார்வலர்கள், நம்பிக்கை. சுனாமி நமக்கு கற்றுக் கொடுத்தது ஒன்றே: இயற்கை எதிரி அல்ல, ஆனால் அதை அலட்சியப்படுத்தினால் அதன் விலை உயிர்கள்.